கைங்கரிய நித்ய நிரதைஹி என்று குரத்தாழ்வானுடைய வைகுண்டஸ்தவம். கைங்கரியம் செய்கிறார்கள் வைகுண்டத்துல கூட என்று சொல்கிறார். ஆனால் வைகுண்டத்துல போய் கைங்கரியம் நாம் செய்வது எந்த காலமோ, காலங்களுக்கு அதீதமானது பரமபதம். ஆனால் இப்பொழுது என்ன ஆச்சு? இப்பொழுது நாம் தொண்டு செய்யணும் என்று சொன்னால், ராமகிருஷ்ணாதி அவதார காலத்துல நாம் பிறந்திருந்தால் ராமபிரானுக்கு இளைய பெருமாள் தொண்டு செய்தது போலே, லட்சுமணனைப் போலே செய்து கொண்டே இருக்கலாம், ஹனுமானைப் போலே தொண்டு செய்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு ராமகிருஷ்ணாதி விபவாவதார காலத்திலையும் நாம் பிறக்கலை. ஆனால் நமக்கு தொண்டு கொடுக்க வேண்டும் என்று நினைச்சுதான் பகவான் கோவில்களிலே எழுந்துருளி இருக்கிறான். கோவில்களிலே போய் தொண்டு செய்யலாமே. அர்ச்சாவதாரங்கள் எப்பொழுதும் உண்டு. அர்ச்சாவதாரங்களிலே நாம் செய்யக்கூடிய தொண்டு கோவில்களிலே கூட்டலாம், மெழுகலாம், கோலம் போடலாம், ஒட்டடைய அடிக்கலாம், புல்லு செத்தலாம், பூந்தோட்டம் போடலாம். கரவுஹரேகே மந்திரமார்ஜனாதிஷு சுதிஞ்சகார என்று பாகவதத்தில் அம்பரீஷ சக்கரவர்த்தியே ஆலய வழிபாடு செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இங்க கண்டு என்கின்றது ஹிருதயத்தில் உள்ள பெருமாளை பார்த்து இல்லை, நமக்கு கிடைக்காத பரமபதத்தில் உள்ள ஒரு பெருமாளை பார்க்கல. தேவர்கள்தான் அணுகும்படியான க்ஷீராத்தியில உள்ள பெருமாளை பார்க்கும்படி இல்லை. அவதார காலத்துல உள்ளவர்கள் கிட்ட போய் தொண்டு செய்யலாம் என்ற ராமகிருஷ்ண அவதாரங்களை சொல்லல. எப்ப தொண்டு வேணும் என்று திருமங்கை மன்னன் பிரார்த்திச்சாரோ, கண்டு அப்படிங்கும் பொழுதே ஜெகநாத பெருமாளே, ரங்கநாதனே, காஞ்சி வரதனே என்று சொல்லும்படி கோவில்களிலே எழுந்துள்ளிருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்தை கண்டு என்றுதான் அர்த்தம் சொல்லணும். கண்டுதான் கவலை தீர்ப்பான் ஆவதே கண்டு. அவனுக்கு தொண்டு செய்ய வேணும். நாம் எங்க தொண்டு செய்யணும்? கோவில்களிலே எழுந்துள்ளிருக்கும் பகவான ஆசிரியித்து தொண்டு செய்யணும். தொண்டு செஞ்சா குடும்பம் என்னார்? அவரவர்களுக்கு மனைவிக்கு கணவனுக்கு தொண்டு செய்யணும். அதைவிட பரிதாபம், கணவன் மனைவிக்கு தொண்டு செய்யணும். பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாவுக்கு தொண்டு செய்யணும். அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு தொண்டு செய்யணும். இப்படிதானே சொந்த பந்தங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒழிஞ்சுதானே பகவானுக்கும் பாகவதாளுக்கும் தொண்டு செய்யறதுங்கிறது. தேடி போனாதானே. வீட்டில் இதுகள்லாம் நம்ம தொண்டை எதிர்பார்த்துன்னு உட்காண்டிருக்கு. ஒரு வயசான கிழம் நமக்கு வெந்நீர் போடுவாளான்னு காத்துன்னு உட்காண்டிருக்கு. ஒன்னு சுவாதீனம் இல்லாம ஒன்னு காத்துன்னு உட்காண்டிருக்கு. எல்லாம் சுவாதீனம் இருந்தோ அடம் பண்ணிண்டு இவதான் செய்யட்டுமேன்னு உட்காண்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்தாதானே குடும்பம். குடும்பத்துல உழைக்கிறதே என்னுடைய தொண்டு. இருந்தாலும் கூட அதுக்காக வேண்டி கவலை. எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ற கவலை. இப்படி இருக்க பகவான ஆசிரியிச்சு அவனுக்கு தொண்டு செய்யணுங்கிற புத்தி வந்துடுமான்? வரவே வராது. வந்தாலும் முடியாது. தப்பி தவறி வந்துட்டாக்க நாம் போய் ஒரு சின்ன தொண்டை கோவில் போய் செய்யறதுக்கு போய் ஒரு தீபத்தையாவது தொடச்சி எண்ணெய் போட்டுட்டு வருவோம் அப்படிங்கும் பொழுது நாம் அர்ச்சாவதாரத்தை கண்டு அப்படின்னு இப்பொழுது அர்த்தம் சொன்னோம் இல்லையா? மற்றொரு அர்த்தம், இவன் வந்து தொண்டு செய்யறத உள்ள இருக்கிற பெருமாள் கண்டு அப்படிங்கிற. இவனுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கவலையில நம்ம கோவிலுக்கு சாயங்காலம் தவறாத வரான் இல்லையா? இவனுக்கு எவ்வளவு கவலை வச்சிருக்கிறோம்னா முடியவே முடியாதே இவனுக்கு. ஆனால் தவறாமல் நம்மை தேடி வரானே என்று கண்டு உடனே அவர் என்ன நினைப்பார்? இவனை கவலை இல்லாம வைக்கணும். வச்சாதான் காலையிலையும் வருவான், மத்தியானமும் வருவான், மாலையிலையும் வருவான், நம்மையே சுத்தின் இருப்பான். கவலை இல்லாம வைக்கணுங்கிறதுக்காக. அதுக்குதான் அர்த்தம் யோகக்ஷேமம் மகாமியகம் என்று. இவனுடைய யோகக்ஷேமத்தை இவனுக்காக நாம் கவலைப்பட ஆரம்பிச்சோமானால் இவன் நிம்மதியாக கோவில் ஆலயத்திலே நமக்கு தொண்டு செய்யும்படியாவே அவனை ஆட்கொண்டு அவனுடைய குடும்ப யோகக்ஷேமெல்லாம் நாம் செய்வோம், நம்முடைய கைங்கரியங்கள்லாம் அவனுக்கு கொடுப்போம் என்று இரண்டு பேருமாக பரிவர்த்தனம் செய்து கொண்டு அவனுடைய குடும்ப யோகக்ஷேமத்தை இவர் கவனிச்சுண்டு
இவருடைய கைங்கரியத்தை அவன் செய்யும்படியாக பணிப்பனாம். அதுதான் சொல்றார், கண்டுதான் கவலை தீர்ப்பான் ஆவதேகே பணியாய் எந்தாய். அப்படி நான் எப்படி இருக்கிறது, எனக்கு என்ன அழகுனால் அனன்யா சிந்தையந்தோமாம் அப்படின்னு இருக்கிறது எனக்கு அழகு. உமக்கு என்ன அழகுனால் யோகக்ஷேமம் வகாமியகம் என்றிருப்பது உமக்கு அழகு. நீர் உம்முடைய அழகல் இருக்கணும், நான் என்னுடைய அழகல் இருக்கு. யோகக்ஷேமத்தை பெருமாள் பார்த்துபார், யோகக்ஷேமத்தை பெருமாள் பார்த்துபார், யோகக்ஷேமத்தை பெருமாள் பார்த்துபார்னு சொல்லுண்டே அதுவே குறியாக நான் இருந்தேனானால் நான் அந்நிய சிந்தனையை விட்டு உன்னை ஆசையிச்சவன் என்று அர்த்தமாகாது. ஏனால் என் யோகக்ஷேமத்தை அவர் காப்பாத்ததான் காப்பாத்தட்டும், சந்தியில தான் விடட்டும், ஆனால் அவரை நான் விடமாட்டேன் என்று ஆசைக்கிறதல்லவோ எனக்கு அழகு. என் பக்தனுடைய யோகக்ஷேமத்தை நான் விடமாட்டேன், என் குடும்பம் வேற என் பக்தன் குடும்பம் வேற இல்லேன்னு நினைக்கிறதல்லவோ உனக்கு அழகு. இப்படி நம்ம 2 பேருக்கும் உறவு இல்லேன்னு வச்சுப்போம், அப்புறம் நம்ம 2 பேருக்கும் மனஸ்தாபம் வந்துடும். பக்தன் என்ன பண்ணுவானால், இவ்வளவு செஞ்சேனே பெருமாளுக்கு, இவ்வளவு செஞ்சு என்ன வாழ்ந்த, எப்ப பார்த்தாலும் கோவில போய் தீபம் தானே போட்டு இருப்பேன் என்று இவனுக்கு குறை. அவனுக்கு எவ்வளவோ பண்ணியாச்சு, இவ்வளவு அனுகிரகம் பண்ணியாச்சு, பண்ணி அவனுக்கு நன்றி இல்லை என்று பெருமாளுக்கு குறை. சில சதிபதிகளை போல இப்படி குறைப்பட்டு இருந்தாக சுகம் இருக்காது. ஆனால் குறையில்லாததானது அவன் கருணைக்கு தகுந்த பக்தி எனக்கு இல்லையே, அவனுடைய கருணைக்கு தகுந்த பக்தி இல்லையே என்று நாம் குறப்படணுமாம். என் பக்தனுக்கு நான் இன்னும் பூரண கருணை செய்யலையே, என் பக்தனை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி சுகமா வச்சுக்கலையேன்னு அவன் கவலைப்படணுமா. இதுல அதிருப்தி இல்லாததான ஒரு உறவு, இதுதான் நீங்காத உறவு. அதிருப்தி வந்துட்டானால் நீங்கிற உறவு, அது நீங்கிடும். அதிருப்தி வந்துட்டதானால் அதிருப்தி வராத உறவுதான் நீங்காத உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்று நாளுக்கு நாள் அளவு கடந்த திருப்தி. எம்பெருமான போலே கிருபாநிதி உலகத்துல யார் என்று அவனுடைய அருளே பார்த்திருப்பான் என்று இவனுடைய நிலை. இவனையே கவனித்துக் கொண்டு இருப்பன், எனக்கு வேறு தெரியாது யாங்கிறார் பெருமாள். சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யப்தே நஜானம் தீநாகம் தேபியோ மனாகபி. எனக்கு பாகவதால தவிர உலகத்துல வேற எதுவும் தெரியாது என்று பகவான் சொல்கிறான். பகவானை தவிர எனக்கு எதுவும் தெரியாது என்று பாகவதால் சொல்றார்கள். இப்படி ஒரு அனன்ய நிஷ்டை வேணுமாம். இந்த அனன்ய நிஷ்டையத்தான் இந்த பாசுரத்தில் அருளி செய்கிறார் திருமங்கை மன்னன். அண்டமாயன் திசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமஜோதி நின்னையே பரவுவேனேயே. உலகம் பூரா வியாபித்து உலக யோகக்ஷேமத்தெல்லாம் செய்யக்கூடியது அவனாக இருந்த போதிலும் யாரு உணர்றா? உலகத்துல ஈ எறும்பிலிருந்து யானை வரும் எல்லாருக்கும் அவ்வளவு பேரையும் படைச்சு அவ்வளவு பேருக்கும் அன்னத்தையும் படைச்சவன் அவன்தான். உலகத்துல யாவருக்கும் அவன்தான் படி அளக்கிறான், அவன்தான் ரட்சிக்கிறான் என்கின்றது சத்தியம். ஆனால் யார் உணர்றார்கள்? யார் உணர்கிறார்களோ அவர்கள்தான் பக்தர்கள். அதனாலே பக்தர்களுடைய யோகக்ஷேமத்தை வகிக்கிறான் அப்படின்னு மட்டிலும் சொன்னோமானால் உலகத்துல மற்றவர்களுடைய யோகக்ஷேமத்தெல்லாம் யார் வகிக்கிறார்? இவர்தானே. அதனால இந்த பாடல்ல முதல் 2 அடியிலே பக்தர்களுடைய யோகக்ஷேமத்தை வகிக்கிறத சொல்லிவிட்டு அடுத்த 2 அடியிலே உலகத்தினுடைய யோகக்ஷேமத்தையும் அவரவர்களுக்கு அந்தர்யாமியாயிருந்து அவைகளை தாங்கி கொண்டு அவன்தான் நிலை நிறுத்தியிருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் உணர்வது இல்லை, உலகத்தார் இதை உணர்வது இல்லை, பக்தன் உணர்கிறான். அப்படிங்கறதுனால பக்தர்களுடைய யோகக்ஷேமத்தை வகிக்கிறான் என்கின்றது பிரசித்தமாக இருக்கு. எம்பெருமான காட்டிலும் உயர்ந்த பண்டம் கிடையாது. பண்டம்னா பொருள், பிரசித்தம். பண்டம் என்றால் பெரிய பொருள். இதை காட்டிலும் உயர்ந்த பொருள் மற்றொன்று இல்லை என்று சொல்லும்படியான
பகவான் பரமாத்மா பண்டமாம் பரஞ்சோதி, நீதியான பண்டமாம் பரமசோதி, நின்னையே பரவுவேனே, உன்னையே வேண்டிக் கொண்டிருப்பேன் அல்லது துதிப்பேன், உன்னையே எப்பொழுதும் துதிப்பேனே. துதிப்பேன் சொன்னதுமே அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. ஏன் அப்படின்னா, நம்முடைய எச்சில் வாயாலே அவனை துதிக்கலாமோ, இந்த வாய் நாத்த வாயாலே அவனை துதிக்கலாமோ, அம்பாயாலே அதை சொல்லலாமோ என்கின்ற ஒரு அச்சம் வந்துடுத்து இந்த பாசுரத்துல. அதை சொல்லுகிறார். ஆவியை அரங்கமாலை அழுக்குடம் வெச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனே நான் சொல்லினேன் தொல்லை நாமம், பாவியேன் பிழைத்தவாறு என்றஞ்சினேற்கு அஞ்சல் என்று காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினாரே. ஆவியை உலகத்துல எல்லாருக்கும் ஆத்மாவாக அவர் இருக்கிறார். அந்தரியாமையா இருக்கிறதுனாலையும் சுத்தமா இருக்கிறார். உள்ள இருக்கிறதுனாலே அசுத்தமா தானே போகணும். ஏனால் இது அழுக்கு உடம்பாச்சே. அழுக்கு உடம்புக்குள்ள அழுக்கான வஸ்திரத்துக்குள்ள வச்சிருக்கிற பொருளை நமக்கு சாப்பிட பிடிக்காது. சுத்தமான தட்டுல ஆகாரம் கொண்டு வந்தா நம்ம சாப்பிடுவோம். ஒரு பெரிய அழுக்கு துணில இவ்வளவு சாதத்தை கொண்டு வந்தா பசி இருந்தா கூட வேண்டாம் என்றுதானே சொல்லும். அழுக்கு துணி போலல்லவோ சரீரம். இந்த அழுக்குடம்புல இருந்தாலும் அவர் சுத்தமா இருக்கிறார். இதுல படாதபடியே இருக்கிறார். ஆவி ஆத்மாவாக இருக்கிறார். உயிருக்கு உயிராக இருக்கிறார். அரங்கமாலேயே அவரே ஸ்ரீரங்கம் என்கின்ற திவ்ய தேசத்திலே பள்ளி கொண்டிருக்கிறார். அந்தர்யாமிதான் வெளியில ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்கிறார். அல்லது ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்கிற பெரிய பெருமாள் தான் எனக்கு அந்தர்யாமியாக இருக்கிறார். இருவரும் ஒருவரே. கண்ணை மூடினால் அந்தர்யாமி, கண்ணை திறந்தால் பெரிய பெருமாள். ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அதனால சொல்றார், ஆவியை அரங்கமாலை. எனக்கு ஒரு ஆசை, அடிக்கடி ரங்கா 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 என்று சொல்லிண்டே இருக்கலாம். ஆனால் அதிலேயே ஒரு அச்சம் உண்டாகிறது. நம்முடைய எச்சில் வாயாலே அந்த பவித்திரமான திருநாமத்தை சொல்லவாவது. நாமத்தை சொல்றதுக்கு சுத்தாசுத்தம் கிடையாது. திருவாராதனம் பண்ணணுமானா தீர்த்தமாடித்தான் வரணும். திருநாமம் சொல்றதுக்கு தீர்த்தமாட வேண்டிய அவசியம் இல்லை. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாஹ்ய அபியந்தர சுச்சிஹி என்று சாஸ்திரம் சொல்றது. அசுச்சியாக பகவன் நாமத்தை சொன்னால் உடனே சுச்சியாயிடுவான் நாம மகிமையாலே. ஏனால் ச கங்கா ச கயா சேதுகு ச காசி ச புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம். வாக்குல ஹரி ஹரிஹி ஹரிஹி என்று திருநாமம் இருந்தால் அவனே கங்கை, அவனே கயை, அவனே சேது, அவனே காசி, அவனே புஷ்கரம். சர்வ தீர்த்தமும் அவன்தான், சர்வ கஷேத்திரமும் அவன்தான். அப்படிங்கும் பொழுது நாம் அசுச்சி இல்லை. அசுச்சியா இருந்தாலும் திருநாமம் சொல்லலாம். ஆசௌச்சம் என்றால் தீட்டுன்னு அர்த்தம். அசுச்சியா இருப்பதனால்தான் ஆசௌச்சம். சுச்சின்னா சுத்தம் என்று அர்த்தம். அந்த சுத்தத்தை தான் சௌச்சம்னு சொல்றோம். சுத்தி பண்ணிக் கொள்கிறது. அசுச்சியா இருந்தால் ஆசௌச்சம். தீட்டு காலங்கள்ல கூட திருநாமம் சொல்லலாம். ஆனால் தீட்டு காலத்திலே திருவாராதனம் பண்ணக்கூடாது. தீட்டு காலத்திலே திருநாமம் சொல்லலாம். தீர்த்தமாடாமே திருவாராதனம் பண்ணக்கூடாது. தீர்த்தமாடாமே திருநாமம் சொல்லலாம். நாம மகிமே மூர்த்தி மகிமையை காட்டிலும் சிறந்ததா இருக்கு. நாமம் சொல்றவன் எப்பொழுதும் சுத்தன். எப்பொழுதும் அவன் சுத்தன். நாமன் சொல்லி கொண்டே இருந்தானால் அவன் எப்பொழுதுமே சுத்தன். அப்படி இருக்கக்கூடிய திருநாமத்தை
சொல்லுவதற்கு எச்சில் வாயால சொல்லலாமோ அப்படின்று கூசலாமோ? திருமங்கை மன்னன் கூசறார், என்னுடைய எச்சில் வாயாலே நாமம் எச்சிலாயிடாதே, எச்சில் வேணா சுத்தமாயிடும். அதனால்தானே போனகம் செய்த சேடம் அப்படிங்கும் பொழுது பாகவதாளுடைய உச்சிஷ்டம் வேணும், அது பரம பவித்திரம் சொல்றதுக்கு காரணம் சொல்றார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அவர்கள் வானுளார் அரியராக வானவா என்பராகில் தேவதேவா வாசுதேவா என்று திருநாமத்தை சொல்லுவாராகில் அப்புறம் அவர்கள் வாயில போட்டுண்டது எச்சில் இல்லை. திருநாமத்தோடு கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று சாப்பிட்டு